श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. प्रभाव पद्धति श्लोकम् 84. मुकुन्दपादाम्बुजधारिणि त्वां मोहादनुत्तं सयतां जनानां मूर्ध्नि स्थिता दुर्लिपयो भवन्ति प्रशस्तवर्णावळयस्तदीयाः. முகுந்த பதபதார்த்தம் முகுந்த பெருமாளுடைய பாதாம்புஜதாரிணி தாமரைப்பூ போல் இருக்கின்ற திருவடியை தூக்குகின்ற பாதுகையே, துவாம் உன்னை, மோகாத்து தெரியாத்தன்மையினால், அனுத்தம் சயதாம் தலையில் சாதித்து கொள்ளாமல் இருக்கின்ற, ஜனானாம் ஜனங்களுடைய, மூர்த்னி தலையிலே, ஸ்திதாக இருக்கின்ற, ததியாக அவர்களுடையதாயிருக்கின்ற, பிரசஸ்த ஸ்லாகியமான, வர்ண எழுத்துக்களுடைய, ஆவளையகா வரிசைகள், துர்லிபயகா கெட்ட எழுத்துக்களாக, பவந்தி ஆகின்றன அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நித்தியசூரிகள் கூட விருப்பப்பட்டு பாதுகையை சேவிக்கிறார், கம்பல்ஷன்னால் அல்ல, ஆசையாக சேவிக்கிறான்னு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் அப்பேற்பட்ட பாதுகையை மதிக்காமல் போகிறவாளோட கதி என்ன ஆகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துருக்கோம், பாதுகையை பக்தியோட தலையில் நம்ம சேர்த்துண்டோம் அப்படின்னா தலையில் தாங்கினவாளோட கெட்ட எழுத்துக்களை கூட ரசவாத வித்தையினால் நல்ல எழுத்துக்களாக மாற்றிடுவோம் பாதுகை அப்படின்னு சுவாமி கூறி ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கார். இப்போது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாங்காதவாளோட நிலைமை என்ன ஆகும், பக்தியோட சடாரிய தலையில் தாங்காதவாளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா, அவள் தலையில் எழுதியிருக்கிற நல்ல எழுத்து கூட கெட்ட எழுத்தாக மாறிடும் அப்படிங்கிறார். அப்போது இது என்ன, பெருமாளோ அல்லது பாதுகையோ அவ்வளோ ஈகோயிஸ்டா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அது என்ன, ஒன்று நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா உடனே பிடி சாபம் அப்படின்னு கொடுத்துருவியா நீன்னு அப்படின்னா அப்படி கிடையாது. பெருமாளும் சரி பாதுகையும் சரி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் எது காரணம், மறுபடியும் நம்மளோட கர்மா தான் காரணம். நம்மளோட கெட்ட எழுத்தை கஷ்டப்பட்டு அவள் மாத்துறா, அதில் அவள் பிரயத்னப்படுறா. ரசவாத வித்தை மூலமாக அவள் கெட்ட எழுத்துக்களை நல்ல எழுத்துக்களாக மாத்துறா. ஆனால் நல்ல எழுத்துக்களோட கெட்ட எழுத்துக்களாக மாற்றிக்கிறது யார் அப்படின்னா நம்மளே தான், நம்மளோட கர்மாவே தான் இதுக்கெல்லாம் காரணமாகுது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த பாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் சயனிச்சுன்னு இருக்கார். அப்போது இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அப்போது துரியோதனம் வரான், அங்கேருந்து பெருமாளோட தலைமாட்டுக்காக போய் நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு கால் பக்கமாக நிற்கிறது ஐயா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு இழப்பும், அதனால் போய் பெருமாளோட தலைமாட்டு பக்கமாக போய் நிற்கிறான். அப்போ அர்ஜுனன் அடுத்தது வரான், திருவடி பக்கமாக நிற்கிறான். இப்போ இத்தனைக்கும் முதல்ல வந்தது யாருன்னா துரியோதனன் தான். பெருமாள் கண்ணை முழித்த உடனே கால் கிட்ட இருக்கிற அர்ஜுனன் தான் முதல்ல தெரியறது. வந்திருக்கியா அர்ஜுனா, என்ன வேணும் அப்படின்ன உடனே துரியோதனன் சொல்கிறான், நான் கூட தான் வந்திருக்கேன் அப்படின்ற. சரி வாங்க 2 பேரும் வந்திருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்ன உடனே, முதல்ல நான் அர்ஜுனனை தான் பார்த்தேன், அதனால் அர்ஜுனா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு அப்படிங்கிறார். உடனே துரியோதனுக்கு பயம் வந்துடுறது, ஐயோ அர்ஜுனன் என்ன பண்ணுவானோ என்ன கேட்பானோ தெரியலையே அப்படின்ட்டு. அப்போது அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா பாரத யுத்தம் வரப்போகிறது போல் இருக்கே அப்படின்னா, ஆமாம் வரப்போகிறது. இப்போ நான் இதில் யுத்தத்தில் ஆயுதமே தூக்க மாட்டேன்னு நான் சபதம் பண்ணிட்டேன், சொல்லு உனக்கு நான் வேணுமா என்னோட நவகோடி சேனை வேணுமா அப்படின்னு கேட்குறார். உடனே அர்ஜுனன் சொல்கிறான், இல்லை கிருஷ்ணா எனக்கு நீ இருந்தாலே போதும், எனக்கு சேனையெல்லாம் வேண்டாம், நீ என் பக்கம் இருந்தாலே போதும்னு. உடனே துரியோதனுக்கு நிம்மதியாகிடுது, அப்பாடா இவன் நல்ல வேளை அந்த சேனையை கேட்கல அப்படின்ட்டு. அப்போ உடனே துரியோதனை கேட்குற பெருமாள் உனக்கு என்ன வேணும்னா, அவனுக்கு சாய்ஸும் இல்லை, பட் அவனுக்கு அதுவே திருப்தி தான். ஏன்னா அவன் பெருமாளை கேட்கறதுக்காக வரல, நவகோடி சேனை கிடச்சதுன்னா போதுன்ற ஐடியாவில் தான் வந்தான், அவனுக்கு அது கிடச்சிடுது. இப்போ பாருங்கோ, திருவடி பக்கமாக ஒருவேளை துரியோதனன் நின்றுந்தான்னா அந்த திருவடி சம்பந்தத்தினால அவனுக்கு நல்ல புத்தி கூட வந்திருக்குமோ என்னவோ. ஒருவேளை அவன் இல்லை கிருஷ்ணா நீ தான் என்னோட இருக்கணும்னு கேட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இந்த பாரத யுத்தம் எப்படி முடிஞ்சிருக்கோன்னே இப்போ நமக்கு தெரியாது. ஆனால் என்ன ஆச்சு, இப்போ எது அவனை தடுத்துது, திருவடி அங்கேயே தான் இருக்குது, பெருமாள் அங்கேயே தான் இருக்கார். ஆனால் பெருமாளை கிட்ட வரைக்கும் கூட போனவன்
அந்த திருவடியை திரஸ்கரிச்சுட்டு அவன் போய் தலைமாட்டு பக்கமாக போய் நின்றான். சரி, ரெண்டாவது ஒரு சான்ஸ் இருந்தது. வந்து என்ன வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்கும்போது மனசளவிலையாவது அவன் வேண்டிந்தான்னா, இல்லை எனக்கு கிருஷ்ணா நீ தான் வேணும் கிருஷ்ணா, அந்த திருவடி பக்கம் நின்றுந்தான் அவனுக்கு அந்த நல்ல புத்தி வந்திருக்குமோ என்னவோ. ஏன்னா அந்த திருவடி சம்பந்தமானது நிச்சயமாக அந்த நல்ல புத்தியை கொடுத்துருக்கும். ஆனால் அவன் வந்து கிருஷ்ணனுக்கு கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த நவகோடி சேனை தான் வேணும், அதனால் கிருஷ்ணனை அர்ஜுனன் கேட்டதே பரவாயில்லன்னு நினச்சான். ஆக இப்போ பாருங்கோ, நமக்கு வந்து ஒரு அந்த திருவடியும் திருவடி சம்பந்தமுள்ள அந்த பாதுகையும் திரஸ்கரிச்சான்னா நமக்கு தான் அந்த நல்ல புத்தி இல்லாமல் போகிறது. ஆக பெருமாளோ பாதுகையோ நமக்கு தண்டனை கொடுக்குற, நீ ஏன் வந்து என்னை சேவிக்கலை, அதனால் நான் உனக்கு ஒன்றே பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு அவள் சொல்லலை. அந்த திருவடி அங்கேயே தான் இருக்குது. பெருமாள் அதே கோவிலில் எப்பவும் ஒரே மாதிரி தான் நின்றுருக்கார், உட்கார்ந்துருக்கார், சயனிச்சுருக்கார். அந்த எப்போ நம்ம போனாலும் நமக்கு அந்த சடாரி உண்டு. ஆனால் கும்பல் ஜாஸ்தியாக இருக்குது, சடாரி ஆகிறதுக்கு லேட் ஆகும், எனக்கு உடனே வேலை இருக்குது, நான் கிளம்பி வரேன்னு அதை திரஸ்கரிச்சுட்டு வர்றது நம்ம தான். ஆக பெரியவாள்லாம் கேட்பா, கோவிலுக்கு போயிட்டு வந்தான்னா பெருமாளை சேவிச்சியா, சடாரி ஆச்சா, தீர்த்தம் ஆச்சான்னு கூட கேட்க மாட்டா, சடாரி ஆச்சா அப்படின்னு தான் கேட்பா. ஏன்னா அதுதான் அவ்வளோ முக்கியம். ஆக இதை திரஸ்கரிச்சுட்டு போனால் நம்ம தலையில் இருக்கிற நல்ல எழுத்து கூட கெட்ட எழுத்தாக தான் மாறுறது. துரியோதனம் மாதிரி இந்த பெருமாளை வந்து பிரதட்சணம் பண்ணும்போது ஸ்ரீரங்கத்தில் வந்து அவர் ஆளவந்தார் வந்து பிரதட்சணம் வரும்போது அவர் சொல்லுவாராம், இது துரியோதனம் பக்கம்டா அப்படின்ட்டு வேகமாக நடந்துருவாராம். அந்த பக்கம் இதில் நடக்கும்போது, தலைமாட்டுக்காக நடக்கும்போது, திருவடி பக்கமாக வரும்போது நிதானமாக நடந்து வருவாராம். ஏன் அப்படின்னா அது திருவடி சம்பந்தம் இருந்தார்னா பெருமாள் நிச்சயமாக நம்மளை பார்ப்பார், நம்மளுக்கு அந்த அவரோட அந்த பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். எப்போ திருவடி சம்பந்தம் இருந்தால் தான் அப்படின்றதுனால இந்த பக்கம் வரும்போது அவர் நிதானமாக நடந்து வருவார் அப்படின்வா. அந்த மாதிரி நமக்கு ஒருவேளை நம்ம வந்து அந்த சடாரியை திரஸ்கரிச்சுட்டு வந்தோன்னா, நம்ம ஏதோ பல ரீசன்னால் நம்ம வந்து சடாரி வாங்கிக்கலை அந்த மாதிரி நம்ம வரோம்னா, அப்போ நம்மளோட பாபத்தினால தான் நம்ம பெருமாளை விட்டு விலகி வரமே தவிர பெருமாளோ அல்லது பாதுகையோ நமக்கு தண்டனை கொடுக்கலை. நம்மளுடைய அந்த தலையில் இருக்கிற நல்ல எழுத்து கூட கெட்ட எழுத்தாக யார் மாற்றிக்கிறா அப்படின்னா நம்மளே தான் மாற்றிக்கிறோம். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக யார் வந்து அந்த சடாரியை வந்து அவ்வளோ பக்தியோட தலையில் சாத்திக்கலையோ, அவளை ஏற்றுக்கலையோ, அப்பேற்பட்டவாளோட தலையில் இருக்கிற நல்ல எழுத்து கூட கெட்டதாக போயிடுறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.